இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் பண்ணலாமா? இதுக்கு நான் ஒரு பெரிய புடலங்காவும் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை பிச்சு அதில் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு வெங்காயம், அதை அதில் சேர்த்து தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்க விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். புடலங்காய் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா வதங்கினதும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணியை ஒரு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு சரி பார்த்து பத்தலைன்னா அதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு புடலங்காவை வேக வச்சுக்கலாம். நம்ம இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இந்த மாதிரியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்ததும் துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை அதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி பரிமாறலாம். இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நூ குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.